بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي قد آتيتني من الملك وعلمتني من تأويل الأحاديث فاطر السماوات والأرض أنت ولي في الدنيا والآخرة توفني مسلما والحقني بالصالحين. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கரணையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தார் மீதும் என் மீதும் என் குடும்பத்தார் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாய் எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு சந்ததிகளை சீராக்காவிட்டால். இஸ்லாமிய மார்க்கத்தில் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களுக்கு அல்லாஹ் எண்ணிலடங்கா பேரருட்கொடைகளை கொடுத்துருக்கான். அப்படி ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்த அருட்கொடைகளிலேயே மிகவும் பாக்கியமிக்கதாக இருக்கிறது சந்ததி பாக்கியம்தான். ஒரு மனிதன் எவ்வளோ பெரிய உயரமான இடத்துல இருந்தாலும், அவன் எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும், எவ்வளோ கோடி சம்மதித்தாலும் கூட அவனுக்கு சந்ததின்ற ஒன்று, குழந்தை பாக்கியன்றது ஒன்று இல்லைன்னா அவனை மாதிரி ஒரு சோதனைக்குரியவன் வேறு யாருமே இருக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் ஆண் பெண் குழந்தைகள் அல்லாஹ் கொடுக்குற பேரருட்கொடை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் தன்னோட திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, வானங்கள் பூமியினுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியன, அவன் நாடியதை படைப்பான், தான் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அளிப்பான், தான் நாடியவர்களுக்கு ஆண் குழந்தைகளை கொடுப்பான், தான் நாடியவர்களுக்கு ஆண் பெண் குழந்தைகளை சேர்த்து அளிப்பான், தான் நாடியவர்களை மலடாகவும் விட்டு விடுவான்னு சொல்கிறாங்க. அப்போ குழந்தைகள் அப்படின்றது அல்லாஹ்வுடைய அருட்கொடைன்னு சொல்கிறாங்க. மனித வாழ்வில் முக்கியமானதாகவும் அவசியமானதாகவும் இந்த குழந்தை பாக்கியம்ன்றது இருக்குது. அப்போ அந்த சந்ததி என்கிற மகத்தான அருட்கொடையை அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாஹ் அருட்கொடையாக வழங்கிட்டான். அந்த சந்ததியை பாதுகாத்து நேர்வழிப்படுத்தி சீராக்குவதற்கு உலகில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் கடமையாக்கப்பட்டுள்ளோம். அப்படி ஒவ்வொருவரும் தன் சந்ததியை சீராக்கிவிட்டால் கண்ணியமான சமூகமும் உருவாகிவிட்டு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹுவை அஞ்சுகின்ற சமூகமும் உருவாகிவிடும். சந்ததியை சீராக்காமல் விட்டுட்டா ஒவ்வொரு சமூகமும் குடும்பமும் சீர்கேட்டு இஸ்லாமிய கண்ணியத்தையும் மாண்பையும் குழி தோண்டி புதைக்கக்கூடிய அவல நிலை உருவாகிவிடும் சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைக்கு சீர்கற்ற சமூகம் சீரற்ற சந்ததிகளை காரணமாகி விடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஆண் பெண் குழந்தைகளை ஆண் பெண் குழந்தைகளை அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வணக்க வழிபாடுகளை பேணியவர்களாக, அல்லாஹ்வுக்கு அஞ்சக்கூடியவர்களாக வாழ்க்கை பயணத்தை கழிப்பவர்களாக வளர்க்கணும். அப்போ ஒரு மனிதனாகப்பட்டவன் தன்னுடைய 40 வயதில் தான் ஒரு பக்குவத்தை அடைகிறான். அந்த வயதில் அவன் இளைஞராக இருக்கும்போது என்ன பண்ணானோ தெரியாது. ஆனால் அந்த 40 வயது தான் ஒரு தந்தையாகும் போதும் அவனுடைய குடும்ப தலைவனாகும் போதும் தான் அவனுடைய பக்குவத்தை அடைகிறான். அப்போ அல்லாஹ் இடத்துல அவன் துவா கேட்குறது அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லும்போது, என் இறைவனே, எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அளித்த அருட்கொடைக்கு நன்றி செலுத்தவும், நீ பொருந்து கொள்ளும் நற்காரியங்களை செய்யவும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக, எனது பிள்ளைகளை எனக்கு சீர்படுத்தி தருவாயாகன்னு சொல்லி பிரார்த்திக்கிறான். இன்னும் நான் உன்னை நோக்கி திரும்பி விட்டேன், நான் முஸ்லீம்களில் உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிரார்த்திக்கிறான், நல்லா சொல்கிறான். அப்போ மேலும் அவன் முக்கியமான கோரிக்கையாக எதை வைக்கிறான், எனது பிள்ளைகளை சீர்படுத்தி கொடுறா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோரிக்கையை தான் முக்கியமான கோரிக்கையாக வைக்கிறான். என் பிள்ளையை சீர்படுத்தி கொடு என்ற கேட்கும் முஸ்லீம்களில் நம்ம ஒருவராக இருக்கிறோமா அப்படிங்கிறத சற்று சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இறைவன் வழங்கிய சந்ததிகளை சீராக்குவதற்கு நமக்கு முன் வாழ்ந்த நல்லோர்களும் நபிமார்களும் நமக்கு நிறைய துவாக்களையும் நிறைய வழிமுறைகளிலும் சொல்லி தந்திருக்காங்க. அதே மாதிரி இணை வைப்பை வேறறுத்த, இணை வைப்பிற்கு எதிராக போராடி பல துன்பங்களுக்கு ஆளான இறைவனின் நண்பரான நேசத்திற்குரியவரான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். இன்னும் இப்ராஹிம் நபி
இப்ராஹிம் நபியை பற்றி திருக்குரானில் 28 இடங்கள்ல எல்லாம் சொல்லியிருக்கான். இப்ராஹிம் வந்து இறைவனுக்கு இணை வைத்தவரா இல்லை, ஒருபோதும் அவர் இணை வைத்தவரா அல்லாஹ்வுக்கு இணை வைத்தவரா இருந்ததே இல்லைன்னு சுமார் 28 இடங்கள்ல அல்லாஹ் சொல்லியிருக்கான் திருக்குரானில். அப்போ இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படி பிரார்த்தித்தாங்கன்னா, குல் சதக்கல்லாஹ், அல்லாஹ் உண்மையே கூறுகிறான், ஃபத்தபியூ மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா, சத்திய நெறியில் நின்ற இப்ராஹிமின் மார்க்கத்தை பின்பற்றுங்கள், ஒமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பது ஒருவராக இருக்கவில்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ இன்னும் ஒருபடி மேலையாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஹனீஃப் என்ற பெயரை அல்லாஹ் வழங்குறான். ஹனீஃப்னா என்ன? எந்தவித கள்ளக்கபடமும் இல்லாத ஒரு முஸ்லீம், அப்படி தூய முஸ்லீம் என்ற சிறப்பித்து கண்ணியப்படுத்தி அல்லாஹ் திருக்குரானில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள சொல்கிறான். அப்போ இணை வைப்பிற்கு மரண அடி கொடுத்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை என்னையும் என் சந்ததிகளையும் இணை வைப்பை விட்டு தூரமாக்குவாயாக, சிலை வணக்க வழிபாடுகளை விட்டு தூரமாக்குவாயாக அப்படின்னு தனக்கும் தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய சமூகத்திற்கும் தன்னுடைய வழித்தொன்றருக்கும் தான் அவங்க துவா செஞ்சாங்க. என் இறைவனே, இவைகள் மக்களில் அதிகமானவரை வழிகெடுத்து விட்டன. எனவே யார் என்னை பின்பற்றுகிறாரோ அவரை நீ பாதுகாத்து விடு, அவரே என்னை சார்ந்தவர். யாரேனும் எனக்கு மாறு செய்தால் அப்போது நீயே மன்னிப்பு மிக்கவன், நிகரில்லா அன்பாளன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறாங்க. இது அல்லாஹ் வந்து தன்னுடைய திருமறை குரானில் 14வது அத்தியாயம் 35, 36வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ இணை வைப்பின் சாயல் கூட இல்லாத அளவுக்கு என்னையும் என் சந்ததிகளையும் பாதுகாத்துடுறா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரார்த்திக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவங்களுடைய பிரார்த்தனை பற்றி திருக்குரானில் சொல்லும்போது, ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலாத் வமின் துர்ரியதி ரப்பனா தக்கப்பல் துவா, என் இறைவா என்னையும் என் வழித்தோன்றர்களையும் தொழுகை நிலைநிறுத்துவராக ஆக்கி வைப்பாயாக, எங்கள் துவாவை ஏற்றுக்கொள்வாயாகன்னு சொல்லிட்டு பிரார்த்திக்கிறாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தானும் தொழுவணும், தன்னோட சமூகமும் தொழுவணும், தானும் தன்னோட வழித்தோன்றர்களும் தொழுவணும்னு சொல்லிட்டு தானும் சொர்க்கத்துக்கு சேரணும், அவங்களுடைய வழித்தோன்றர்களும் சொர்க்கத்துக்கு செல்லணுன்றது துவாவை தான் அல்லாஹ்விடத்தில் கேட்டாங்க. அப்போ இன்னும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வழித்தோன்றர்களான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை எடுத்துக்கிட்டோன்னா, அவங்க வந்து யாக்கூப் நபி வந்து மரணிக்கிற தருவாயில் இருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சந்ததிகள், அதாவது அவங்களோட குழந்தைகளான அவங்களுக்கு வந்து 12 குழந்தைகளாக அவங்கள அழைச்சி கேட்குறாங்க, எனக்கு அப்புறம் நீங்கள் யாரை வணங்குவீங்க, எனக்கு அப்புறம் எந்த இறைவனை நீங்கள் வணங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இப்ராஹிம், இஸ்ஹாக், இஸ்மாயில், அப்புறம் யாக்கூப், உங்களுடைய இறைவனான அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவோம், அவனுக்கே நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தன்னுடைய மரண தருவாயில் கூட ஓரிரை கொள்கையில் தன்னுடைய சந்ததிகளை ஒழுங்காக வச்சுக்கணும், ஓரிரை கொள்கை நிலைத்திருக்கும்படி வாழ வைக்கணும்னு சொல்லி தான் யாக்கூப் நபி அவங்க மரண தருவாயில் கூட பேசியிருக்காங்க. இன்னும் நம்ம மரணித்த பிறகு நம்மளுடைய சமூகத்தின் நிலை என்ன அப்படின்றத நம்ம சிந்தித்து பார்க்குறோமா? இறைவனை அஞ்ச நிலையில் அவங்க பயணத்தை தொடங்குவாங்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி வழியில் முறையில் வாழ்க்கையை அமைச்சுப்பாங்களா? இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு பெற்றோரும் தனது பிள்ளை இடத்துல வந்து சோதித்து பார்க்கக்கூடியவங்களா இருக்கணும், அப்படி வளர்க்கக்கூடியவங்களாகவும் இருக்கணும். இன்னும் நல்லடியார் லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு எவ்வாறு உபதேசம் செஞ்சாங்க? யா புனைய, எனது அருமை மகனே, அகீமஸ் ஸலாத், தொழுகை நிலை நிறுத்து, வஅமுர் பில் மஅரூஃபி, நன்மையை ஏவி தீமையை தடு, வன்ஹவ் அனில் முன்கர், உனக்கு ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உபதேசம் செய்கிறாங்க. அப்போ நம்மள எத்தனை பேர் தன்னோட வாழ்க்கையில் நம்மளோட வழித்தோன்றர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பாடத்தை எடுத்துரைக்கிறோம்? சிந்தித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் நம்ம மரணித்த பிறகு நம்மளுடைய சந்ததிகளின் நிலை எவ்வாறு இருக்கும், அவங்க நேர்வழியில் நடப்பாங்களாங்கிறதையும் யோசித்து பார்க்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் நபி தோழியர்கள் தன்னுடைய சந்ததிக்கு, அதாவது தன்னுடைய குழந்தைகளுக்கும் தன்னுடைய வழித்தோன்றர்களுக்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவாவை பெற்றுத் தருவதற்கு எவ்வளவு பாடுபட்டார்கள் என்பதை காண்போம். இன்னும் அனஸ் அலி அவர்களுடைய தாயார் உம்மு சுலைம் அலி வந்து அனஸ் அலி நபிஸ்லாசம் அவங்கள்ட்ட எடுத்துகிட்டு போய், அல்லாஹ்வின் தூதரே, அனஸ் அலி அவர்களுக்காக சிறப்பித்து பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்கிறாங்க அனஸ் அலிக்காக. தன்னுடைய சந்ததியை வந்து வாழ்வை சீராக்கிட்டோம், அதாவது நபிஸ்லாசம் அவங்களுடைய துவா வந்து அனஸ் அலிக்கு வாங்கி கொடுத்துரும், அந்த திருப்தியை வந்து உம்மு சுலைம் அலி பெற்று மன திருப்தியோடு செல்கிறாங்க. இன்னும் அப்துல்லா இப்னு ஹிஷாம் அலி அறிவிக்கிறாங்க, அப்துல்லா இப்னு ஹிஷாம் அலியோடைய தாயார் ஜைனப் பின்த் ஹுமைத் அலி அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட அப்துல்லா அலி அழைச்சிட்டு போகிறாங்க.
போய் இறை தூதர் அவர்களே, இவனிடம் இஸ்லாத்தின்படி நடப்பதற்காக உறுதி பிரமாணம் வாங்குங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க வந்து சின்ன குழந்தையா இருக்காங்க. அப்துல்லா பின் ஹிஷாம் அலி ரொம்ப சிறியவனாக இருக்கிறதுனால ரசூலா பார்த்துட்டு சிறியவனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தலையில் கை வைத்து துவா செய்கிறாங்க. பிரார்த்திச்சுட்டு இறைவா இவனுக்கு அருள் வளம் வேண்டி பிரார்த்திக்கிறாங்க. அந்த அப்துல்லா பின் ஹிஷாம் அலிக்கு வந்து அருள் வளம் வேண்டி அவங்களோட தலையில் கை வச்சு பிரார்த்தனை செய்கிறாங்க. அப்போ சந்ததிகளின் வாழ்க்கையை சீராக்குவதற்கு நபியின் பிரார்த்தனைகளை பெறுவதற்கு பாடுபட்ட தாய்மார்களாகிய நபித்தோழர்களின் வாழ்க்கையில் நம்ம இன்றைய காலத்து பெண்மணிகளுக்கும் தாய்மார்களுக்கும் நிறைய படிப்பினை இருப்பதுங்கிறதை பார்க்குறோம். இன்னும் ஜாபீர் பின் அப்துல்லா அலி வந்து உஹது போரில் கொல்லப்பட்டவங்க. அப்துல்லா அலி வந்து உஹது போரில் கொல்லப்படுறாங்க. நாளைக்கு வந்து உஹது போர் இருக்குன்னா இன்றைக்கி வந்து அவங்க ஆயத்தம் ஆகுறாங்க போருக்காக. அப்புறம் அவங்களுடைய மகனார் அவங்களுக்கு வந்து 9 பெண் குழந்தைகள். அப்துல்லா அலிக்கு வந்து 9 பெண் குழந்தைகள், ஒரே ஒரு ஆண் குழந்தை தான். அவர்களுடைய பேர் தான் ஜாபீர். அவங்கள அழைக்கிறாங்க. அவங்கள அழைச்சி நாளைக்கு வந்து நான் உஹது போருக்கு போகிறேன், அப்படி வந்து நான் போனால் நான் தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள்லேயே முதல்ல கொல்லப்படுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு எனக்கு நிறைய கடன் இருக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதருக்கு அடுத்து நான் நேசிக்கக்கூடிய முதல் ஆள் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகனை சொல்லிட்டு எனக்கு கடன் உள்ளது, அதை நீ தான் இது நிறைவேற்றணும், அதுக்கப்புறமா உன்னுடைய சகோதரிகளை வந்து அழகான முறையில் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்புகளெல்லாம் ஜாபீர் அலி அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. மறுநாள் போருக்கு போகிறாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அவங்க தான் முதல்ல கொல்லப்படுறாங்க. உஹது போரில் கொல்லப்பட்டுறாங்க. பிறகு வந்து அவங்களுடைய உடலை வந்து 2 பேர் ஒருவர் கொல்லப்பட்டுறாங்க. அவங்களுடைய உடலோடு சேர்த்து அடக்கம் பண்ணுறாங்க. அடக்கம் பண்ணுறது வந்து ஜாபீர் அலிக்கு வந்து மனம் ஒப்பவே இல்லை. உடனே என்ன பண்ணுறாங்க, அடக்கம் பண்ணிடுறாங்க. அதுலேருந்து அடக்கம் பண்ணியதிலிருந்து 6 மாதங்களுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா கபர்லேருந்து அவங்களுடைய உடல் எடுத்து வேறு அடக்கம் பண்ணுறதுக்காக எடுக்கிறாங்க. சில மணி நேரத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ண உடல் போல் அப்துல்லா அலி அவர்களுடைய உடலில் வந்து எந்த இதுவுமே இல்லாமல், அவங்களுடைய காது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா உறுப்புமே சற்று நேரத்துக்கு முன்னாடி அடக்கம் பண்ணவங்களை போல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னும் எதிரிகள் வந்து அப்துல்லா அலியை சிதைத்து கொல்லப்பட்டு உஹது போரில் கிடக்கிறாங்க. அப்போ வந்து எல்லோரும் போகிறாங்க, அவங்கள பார்க்க போகிறாங்க. ஒரு துணியால் அவங்கள மூடப்பட்டிருக்கு. அப்புறம் ரசூல்லா முன்னாடி அவங்கள வைக்கப்பட்டிருக்காங்க. ஜாபீர் அலி என்ன பண்ணுறாங்க, அந்த துணியை நவுட்டிட்டு அவங்கள போய் பார்க்க போகிறாங்க, தந்தையை பார்க்க போகிறாங்க. இவங்களுடைய கூட்டத்தாரும் தடுக்கிறாங்க, பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் எடுக்க போகிறாங்க, மறுபடியும் தடுக்கிறாங்க. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஜனாசாவை தூக்கும்படி கட்டளை இட்டுட்டாங்க. தூக்குனோடனே ஒரு பெண் வந்து கத்தி அழுகுற சத்தம் கேட்குது. யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா கேட்குறாங்க, எதற்காக நீ அழுகுறீங்க, நீங்கள் வந்து அழுதாலும் ஜாபீர் அலியும் அழுகுறாங்க, நீங்கள் அழுதாலும் அழாவிட்டாலும் அப்துல்லாவுடைய உடலை வந்து மாணவர்கள் வந்து ரெக்கைகளால் நிழல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, தங்களின் ரெக்கைகள் விரித்து நிழல் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உஹது போரில் கொல்லப்பட்ட அப்துல்லா அலி அவர்களுடைய உடலை வந்து மாணவர்கள் நிழல் கொடுத்து இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்ணியமான மகத்துவமான ஒரு கண்ணியமான ஒரு இதை வந்து அப்துல்லா அலிக்கு வந்து சொல்லிட்டு ஜாபீர் அலியை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம வந்து சொத்துக்களை கொடுப்போமோ இல்லையோ, சுகபோகமான வாழ்க்கைகளை கொடுப்போமோ இல்லையோ, அவங்களுக்கு கேட்ட எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுப்போமோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் அல்லாஹ்வுடைய ஓரிரை கொள்கையையும் பற்றியான இறைவனை பற்றியான செய்திகளை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்னும் நம்முடைய சந்ததிகளை சீராக்கப் போகிறோமா அல்லது சீரழிவின் பாதையில் விட்டுவிடப் போகிறோமா என்பதை நினைவில் கூர்ந்து கண்குளிர்ச்சியான சந்ததிகளை உருவாக்குவோம் என்று இறைவனிடம் பேருதவி கேட்டவளாய் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னூர் இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ஆதரவு பெற்றது. மேலக்கா கும்பகோணம். இறைவனின் அருளால் கல்லூரியின் சிறப்பு அம்சங்கள் தரமான கல்வி, நல்லொழுக்க போதனைகள், அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறப்பான பாடத்திட்டங்கள், ஹாஸ்டல் வசதியும் உண்டு. 2026-27 கல்வியாண்டிற்கான சேர்க்கை முன்பதிவு நடைபெறுகிறது. தொடர்புக்கு 8940606388 மேலும் 8940606333.